காய்ஸ், டேஸ்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறக்கூடிய இந்த நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, பார்க்க பார்க்க எவ்வளோ சுவையாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2, நெருக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 பாக்கெட் நூடுல்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வானலை எடுத்து அது மேலே வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். நல்ல பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா கீறி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயை எடுத்து அதில் போட்டுடலாம். இது எப்படி இருக்கணும்? ஹாட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும், கொஞ்சம் கார தூக்கலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக இப்போ நம்ம நல்லா வதக்குறோம். இது கூட நம்ம வேறு எந்த காய்கறியுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் தக்காளியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். நல்லா வதக்குங்க. தக்காளியை நல்லா வதக்குங்க. தக்காளியை வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்னும் தக்காளி வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு எடுத்து போடுறோம். இது 1 பாக்கெட்டுக்கு இந்த உப்பு போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் உப்பு எடுத்து நம்ம இந்த வெங்காய தக்காளியில் போட்டோன்னாக்கா வெங்காய தக்காளி நல்லா வதங்கி சுருள வதங்கி வரும். அடுத்தது நம்ம 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இது கலரை கொடுக்கும். அதுக்காக நம்ம 1 சிட்டிகை தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்ட பிறகு ஒரு தடவை நம்ம நல்லா பரட்டி விட்டுறலாம். அதுக்கு பாருங்க எப்படி ஆவி பறக்க ரெடி ஆகுது பார்த்தீங்களா. இப்போ 1 ஸ்பூன் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடக்கூடிய மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது கரம் மசாலா. இது ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது ஃப்ளேவருக்காக நல்லா உங்களுக்கு நூடுல்ஸ் அந்த பாக்கெட்டில் இருக்க மசாலாவில் ஒரு டேஸ்ட் வரும்ல, அது போல் இது கரம் மசாலா போட்டால் இதுவும் டேஸ்ட் வரும். நம்ம இதில் அஜினோமோட்டோ மற்ற ஐட்டம் இது மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோம். அது 1 பாக்கெட்டுக்கு 2 டம்ளர் தண்ணினா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம 1 பாக்கெட்டுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். எப்படி கொதி வருது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான டைம். இப்போ நம்ம நூடுல்ஸை எடுத்து அதில் போட்டுடலாம். நம்ம இதை நூடுல்ஸை உடைச்சும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் பசங்களுக்கு எப்படி பிடிக்கும்னாக்கா, குழந்தைங்கள்லாம் நல்ல நூடுல்ஸ் அப்படியே நீட்டாக இழுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போடலாம். அப்போ தான் நீட்டாக நூல் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்படி நம்ம கொஞ்சம் இது பண்ணாலே கொஞ்சம் அது உடஞ்சி ரசம் கொதிக்கிற மாதிரி எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் கழித்து திறந்து இடையில நம்ம கிளறி விடணும், இல்லைன்னா இது அடி பிடிக்கும். இப்போ நம்ம கிளறி விட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம், சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல ஜூஸியாக லிக்விடாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டு கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அப்படியே நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா. எப்படி பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதா, நாக்கில் எச்சி ஊறுதா. பாருங்க, இப்படி நல்லா நம்ம கிளறி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சர்விங் பவுலில் கொட்டியாச்சு. பாருங்க, நூடுல்ஸ் எப்படி நீட்டாக வருதா பார்த்தீங்களா. ஹாட் அண்ட் ஸ்பைசியாக தெரியுது.
இப்படி நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டிலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களே போட்டு நீங்கள் நூடுல்ஸ் செய்யுங்க. நம்ம கடையில் விற்கிற மசாலா பொருளை நம்ம சேர்க்காம இப்படி செஞ்சால் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்களும் இனிமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு ஈஸியாக சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நூடுல்ஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதை போல் நீங்கள் செஞ்சு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இது போல் ஈஸியாக சுலபமாக எப்படி வேகமாக நம்ம சமையலை செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நூடுல்ஸ் எவ்வளோ வீடியோவில் உங்களால் பார்க்கவே விதவிதமாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா?